கஜ கஜா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? குரங்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள்னு விஞ்ஞானம் சொல்லுது. பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் குரங்குகளா இருந்த நாம மனுஷங்களா மாறணுமா. இப்ப பாரு, இந்த உலகத்துல நான் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போறேன். கஜா கஜா, அப்படி என்னையா அதிசயம்? இந்த குரங்குங்களுக்கு வெள்ளமும் கடலைகளும் ரொம்ப பிடிக்குமா. அதனால நான் தயாரிச்ச மருந்த இந்த கடலை வெள்ளத்துல கலந்துருக்கேன். இப்போ இத நான் குரங்குகளுக்கு கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா பாரு, குரங்கா இருக்கிறது சீக்கிரமா மனுஷனா மாறி போயிடும். எப்படி? என்ன புது வாசனை தூக்குதே? ஆஹா, சூப்பர் வாசனை. டேய் பூசணிக்காய் மண்டையா, எப்படிடா இருக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இப்போ உன் நிலைமை என்ன ஆகுன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. ஒழுங்கா வீட்டுக்கு போய் படுத்து தூங்கு. ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சதுன்னா எனக்கு போன் பண்ணு. எப்ப பார்த்தாலும் நீ பண்ற சோதனையில நான் தான்டா மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான்டா சோதனை. கீழே வந்ததுக்கு அப்புறம் போன் பண்றா. நான் என்னையா பண்ண? ஏன் மோட்டுக்கு வாலா? அம்மா அம்மா, டேய் பத்தல மண்டியா, ஏன்டா இப்படி கத்துற? அதிசயமா ஏதாவது பாத்தியா? என்னதான் பார்த்தா சொல்லி தொலை. அதிசயம் தான் மோட்டு. அப்படியே கொஞ்சம் பின்னால டர்ன் பண்ணி பாரு. உனக்கு எவ்வளவு பெரிய வால் முளைச்சிருக்கு பாரு. ஒண்ணுமே தெரியல. ஆஹா, அந்த பூசணிக்காய் மண்டைய கலக்க வச்சிருந்த மருந்தை குடிச்சதுனால எனக்கு வால் முளைச்சிருச்சுடா. ஏதாவது பண்ணுடா பத்துலு. அடே மோட்டோ, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல வால்ல ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளிச்சு வை, இல்லைன்னா வண்டலூர் ஜூல எடுத்து சேர்த்துட போறாங்க. டேய், நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது உள்ள போக மாட்டேன்துடா. ஏ மோட்டோ, நீ ஏற்கனவே ஒரு பெரிய காமெடி பீஸ், இதுல வால் வேற வச்சுக்கிட்டு இருக்கியா? பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்குடா. பேசாத பேசாத, சிரிக்கவா செய்யற சோம்பேறி. ஏய், என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ற பாரு. எங்களை அடிக்கும் போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப நீ அனுபவிடா பாவன. ஆஹா, பத்துலு பாத்தியாடா, இந்த வால் இருக்கிறதுல ஒரு பலனும் இருக்குடா. இனிமே அந்த பாக்ஸர் பையல பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். கீழே வந்துட்டியா? வா, தைரியம் இருந்தா மறுபடியும் என்ன அடிச்சு பாரு. இதெல்லாம் உன் வேலைதான் நான் பத்துலு. ஒண்ணு 2 நாளைக்கு லீவு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாக்ஸர் வா, இன்னைக்கு உன்னை எதிர்த்து நிக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். தைரியம் இருந்தா வா. இன்னைக்கு நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். என்ன அது, இவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே. நல்லா வேற ஃபைட் பண்றான். இப்போ உடனே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவோம். யா, ஏ டிங்கு பிங்கு சங்கு பிங்கு ஜுங்கு ஜெங்கு ஜெங்கடி ஜெங்கடி, எல்லாரும் வாங்க வாங்க. பத்துலு, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. முதல்ல மோட்டுவை புடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வா. நான் அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு சரியாயிடும். ஆஹா, ஹாய் மோட்டு. ஹாய். மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். டிங்கு டிங்கு ஜங்கு புங்கு ஜிங்லி ஜங்லி பிங்கிலி பிங்கிடி. ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் மோட்டு. நேத்து வரைக்கும் மனுஷனா இருந்தான், இன்னைக்கு நம்மள மாதிரி ஆயிட்டான். இன்னையில இருந்து நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம எல்லாரும் நண்பர்கள் தான். நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த பாக்ஸரை பின்னி பெடல் எடுத்துடலாம் வாங்க. மோட்டோ, நீ அங்க போய் அவங்களோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல கீழே இறங்கி வா மோட்டோ. நம்ம டாக்டர் ஜட்காவை போய் பார்த்துட்டு வரலாம். நண்பர்களே, அந்த பத்லு நம்ம நண்பனை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். முதல்ல எல்லாரும் சேர்ந்து அவனை கவனிங்க. ஏய் 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 ஏய், என்னடா பேசிட்ட? டேய் 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 அம்மா, ஏய் 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 மோட்டோ, பாத்துக்கிட்டு இருக்க, ஏதாவது பண்ணுடா. பிங்கன வாயா. இது யாரு? சார் நீங்களா? ஏய், பத்துல நீ என்ன பண்ற?
உட்காரதா இருந்தா பின்னாடி உட்காரு, முன்னாடி உட்கார கூடாது. சார் எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு மோட்டோவுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. குரங்குங்க எல்லாம் அவனை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அவனை காப்பாத்தி ஆகணும். சார் பின்னால இருக்கிறாங்க. வாய் ஃபியர் when சிங்கம் is here. வா இப்பவே போய் பார்க்கலாம். ஸ்டாப் அங்கே பாருங்க சார். ஆஹா, ஆஹா. சிங்கம் சார், என்னுடைய நண்பர்களை பாத்தீங்களா? இதுதான் இங்கி, பிங்கி, டாங்கி, மங்கீஸ், ஆல் மங்கீஸ். எப்படி இவங்க இருக்கு? எல்லாரும் உன்னோட நண்பர்கள் இல்ல, எதிரிங்க. ஏய் குரங்குகளா, கவனமா கேட்டுக்கோங்க. மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மோட்டுவை விட்டுட்டு கிளம்பிடுங்க, இல்லன்னா வந்துருங்க. அம்மா! உங்களை நான் சும்மா விட போறதில்ல. இந்த சிங்கத்தோட திறமையை இப்ப உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. வாயா. அப்பா, அப்பா. ஆஹா, என்ன அதுக்குள்ள மல்லாந்துட்டாரு சார். அட வாங்க சார், உட்காருங்க, கிளம்புவோம். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னடா நம்ம வீட்ல வாட்ச்மேன் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. இவங்க தொல்லை தாங்க முடியல. இப்படியே இவன் படுத்து தூங்கிட்டு இருந்தா எப்படி ஜட்கா கிட்ட கூட்டிட்டு போறது? ஐடியா. ஜெயம் படத்துல ரவி என்ன பண்ற மாதிரி மேல ஓல்ஸ் போட்டு உள்ள இருந்தே தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஆஹா, குரங்குக்கு நடுவுல நானும் ஒரு குரங்கு மாதிரி படுத்திருக்கேனே. இவங்க இருக்கிறதுனால 10 ரூபால உள்ள வர முடியல. ஏதாவது பண்ணி அவட உள்ள வர வைங்க. லொஞ்சாக். மேலையே வாட்ச்மேனுங்களா? மெதுவா தலைவா, யாராவது எந்திரிச்சிட போறாங்க. அந்த குரங்கு குப்பைங்க காதுல விழுந்துற போதே. யாரா பேசுனது? நான் தான் தலைவா. நானா யாரா? நான் தான் எல்லாரையும் விட சின்ன குழந்தை பாப்பு. மோட்டோ காப்பாத்துடா உன் நண்பனை. நண்பர்களே, நேத்து ராத்திரி பத்துலு மோட்டுவை தூக்கிட்டு போக வந்தான். மோட்டுக்கு இந்த இடத்துல ஆபத்து இருக்கு, அதனால அவனை காட்டுக்கு கூட்டிட்டு போலாம் வாங்க. நாமெல்லாம் அங்க ஜாலியா இருக்கலாம். ஆனா நான் உங்க கூட காட்டுக்கெல்லாம் வர மாட்டேன். ஏன்னா என் நண்பன் 10 ரூபா விட்டு நான் எங்கேயும் நகர மாட்டேன். நீ எங்களோட நண்பன், மனுஷனோட நட்பு பாராட்ட கூடாது. மரியாதையா வந்துரு. நம்ம நண்பன் மோட்டுவை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போகலாம். கார்ல கடந்துறானுங்க. 10 ரூபா இவங்க என்ன கார்ல கடத்தி காட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சீக்கிரம் வந்து காப்பாத்து. நீ யார கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. நீ எங்க இனத்தை சேர்ந்தவன், அதனால எங்க கூட தான் இருக்கணும். ஏய், மரியாதையா காரை விட்டு இறங்குங்க. காதுல விழ இறங்குங்க. ஏய், ஷோ ஷோ இறங்கு. சார், மோட்டோவோட கார் அங்க போது பாருங்க. டேய் மோட்டோ, பயப்படாத, நாங்க 5 வேளை வந்துகிட்டு இருக்கோம். 10 ரூபா சீக்கிரமா வாடா. மோட்டோ, உனக்கு சமோசா வந்துகிட்டு இருக்கு. இத சாப்பிட்டா தான் அவங்க கிட்ட இருந்து நீ எஸ் ஆக முடியும். அட பாவிங்களா. ஒரு சமோசா கூட எனக்கு கிடைக்கல. என்னடா நடக்குதுங்க? அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நாங்க மருந்த உனக்கு அம்பா அனுப்பி வைக்கிறோம். ஒன்னாவது உன் மேல குத்திடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ குணமாயிடுவ. சொன்னா கேளுங்க. Idea. Kompar kota kumat kalau bermakan beri kimia atur makan bertumnya. Oh. For the loop
இந்த உலகத்திலே நட்பு தாண்டா சிறந்தது. உனக்காக தாண்டா நான் இங்க குதிச்சு வரேன். ஆமா, நீ எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? பண்டையா, ஓடுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன்டா. சாரிடா. மோட்டு வாலு மாயமா மறைஞ்சிருச்சு. அந்த ஊசி உன் மேலயே குத்திருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆஹா. எங்க வாலு எங்க வாலு எங்க போச்சு? டாக்டர் ஜட்காவோட மருந்தால அது மாயமா மறைஞ்சிடுச்சு. இந்த டாக்டர் ஜட்கா யாரு? அங்க கார்ல இருக்காரு. நண்பர்களே, தாக்குங்க. அவர் தான் நம்ம வாளை வெட்டி இருக்காரு. அவரை நாம சும்மா விடக்கூடாது. நமக்கு இன்னொரு வாளு வர்ற வரைக்கும் கஜா நாம இங்க இருந்தா மாட்டிப்போம். எஸ்கேப்.